இஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் லாஸ்ட் 3 years 3-4 years லைக் மறுபடியும் ஹிந்துசம் மறுபடியும் ரிவர்டட் பேக் அண்ட் ஓகே மறுபடியும் லீகலியும் எல்லாமே டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அண்ட் டக்குன்னு இந்த படம் வந்து எனக்கு பர்சனலி ஒரு கனெக்டும் இருந்துச்சு. நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். ஸோ அப்போ ஓகே அப்பா பேரும் சேர்த்து பிகாஸ் இந்த படமும் அது ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ தென் சரி இதுலேருந்து ஒரு புது ஃபேஸாக இருக்கட்டும். ஓகே 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 சார். அப்பாவோட முழு பேர் என்ன சார்? அப்பா பேர் கணேஷ் பாலாஜி வைபோதா. ஓகே, வைபோதான்றது நமக்கு புதுசாக இருந்தது, ஸோ அதனால் கேட்குறேன். ஓ இல்லை, அவரு பிகாஸ் அது அப்படின்னா அவேக்கனிங் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே. ஸோ கெரியர்லேயும் மட்டும் இல்லாமல் பர்சனலையுமே குரங்குபடல் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் சார். இல்லை, அந்த ஒரு கனெக்ஷன் நமக்கு டக்குன்னு ஒரு ஒரு படம் சில நமக்கு பிடிச்சிரும்ல. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் குரங்குபடல். அண்ட் இன்னொன்று வாகைசுடவா ஒரு ஒன்று மியூசிக்லி நான் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு ஒன்று பண்ணோம். குரங்குபேட்டில் எனக்கு அந்த ஒரு என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சோமோ அது எல்லாமே பிடிச்சு பண்ண ஒரு ப்ராஜெக்ட். சரி இதுலேருந்து இருக்கட்டும் அப்படின்னு. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற எல்லா படமும் பண்ணி முடிச்ச படங்களுமே எப்படி தான்? இல்லை, நான் அது ஆக்சுவலி நான் யோசிக்கல. இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது. இனிமேல் நான் போய் எல்லா படத்துக்கும் கிரெடிட்ஸ்லாம் சொல்லணும். ஓகே டன் சார். ஸோ 80s நடக்கிற கதைன்னு கேள்விப்பட்டேன். ஸோ டிஜிட்டலி எந்த சவுண்டுமே இல்லை அப்படின்றதும் டைரக்டர் சொல்லியிருந்தாரு. ஸோ அது எவ்வளோ டாஸ்காக இருக்குது சார். இன்றைக்கி இருக்க சூழலில் எல்லாருமே அடுத்தடுத்து எவல்யூஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பேக்வேர்ட்ஸ் போய் நம்ம எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஒரு படத்துக்கு ஃபுல்லாக நம்ம கம்போஸ் பண்ணுறோம், ஆர்ஆர் பண்ணுறோம் போது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இல்லை, இப்போது என்னென்னா எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸ் இல்லை. ஓகே. பட் ஆனால் லைவாக அந்த 80s சவுண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே. ஸோ ஏன்னா இப்போ என்னென்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா டெக்னாலஜி இருக்கும்பொழுதும் அது வந்து ஒரு மாஸ்டரி தான். நீங்கள் பைக் ஓட்டுற மாதிரியோ கார் ஓட்டுற மாதிரியோ அந்த லெவலுக்கு நீங்கள் போய் அடிபட்டு உதப்பட்டு மிஸ்டேக் பண்ணி நீங்கள் ரீச் ஆகும்போது இப்போது அவங்க பைக்கில் நிறைய பேர்